சொல்லுவாங்க, தாய் தந்தையோட நடக்க வேண்டிய ஒழுக்கங்கள்ல ஆக முக்கியமானது அவர்களுக்கு முன்னால நாங்க சத்தத்தை உயர்த்தக்கூடாது. முதலாவது. இரண்டாவது, அவங்க பேசும் பொழுது காது தாழ்த்தி கேட்கும். எவ்வளவு ஒழுக்கம் இஸ்லாத்துல இருக்கு. மூன்றாவது, அவர்களுடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ளும். நீங்க நடைமுறைப்படுத்துறது இல்லாத உங்களோட சில நேரம் 60-70 வயசாகி ஆலோசனை சொல்லுவாங்க. முதல் கேட்கும், நடைமுறைப்படுத்துறது. இரண்டாவது, அவங்க சின்ன பிள்ளைத்தனமா பேசலாம், எதிர்த்து பேசக்கூடாது. மூன்றாவது. நாலாவது, அவர்களை இறக்க கண் கொண்டு பார்க்க வேண்டும், கோவ கண் கொண்டு பார்க்க கூடாது. நாலாவது. ஐந்தாவது, அவங்க பேசும் பொழுது நாங்களும் சேர்ந்து நல்லதை பேசும், நல்லதை சேர்ந்து பேசும். ஆறாவது, எப்பொழுதும் புகழும். எப்பொழுதும் என்ன செய்யணும்? அவங்களோட மிஸ்டேக் தான், ஆனா முன்னுக்கு நாங்க இகழ்ந்துட்டு இருக்க கூடாது. ஏழாவது, சந்தோஷமான அவர்களுடைய செய்திகள்ல நாங்களும் கலந்து கொள்ளும். எட்டாவது, அவர்களுடைய தவறான கருத்துக்களை பரப்பக்கூடாது. எல்லா வாப்பா உமாவும் சரியா பேச மாட்டாங்க, பிள்ளைய பேசுவாங்க, அதை நாங்க பிடிச்சிட்டு பரத்திட்டு இருக்க கூடாது. ஒன்பதாவது, அவர்களுடைய நண்பர்கள் இருக்கிறாங்களே, நண்பர்களிடத்துல வாப்பா உமா புகழ்ந்து பேசும், அது அவங்களுக்கு சந்தோஷத்தை தரும் கேள்விப்பட்டா. பத்தாவது, எப்பொழுதும் உங்களோட பேச்சை கேட்கிறேன் என்ற இந்த நிலப்பாடை தெரிவிக்கும். 11வது, அவங்க சில நேரம் வயது முதிர்ந்தவங்களாக மாறும் பொழுது ஒரே பேச்ச பல தடவை பேசுவார், முகத்தை சுழிச்சிடக்கூடாது. 12வது, கடந்த காலங்களில் நோவினை தரும் நிகழ்வுகள் இருக்கும், அதை ரிப்பீட் பண்ணக்கூடாது. வாழ்க்கையில் எப்படியும் ஒரு ஆள் 70 வருஷம் வாழ்ந்தாரண்டா எவ்வளோ நோவினை தர்ற சம்பவங்கள் இருக்கும், அதை ரிப்பீட் பண்ணி அதை திரும்ப திரும்ப பேசி நோவினை படுத்தக்கூடாது. 13வது, அவர்களுடைய உள்ளத்தை நோகடிக்கக்கூடிய பேச்சுகளை தவிர்த்து கொள்றது. 14வது, அவர்களோடு உட்காரும் பொழுதும் கண்ணியமாக உட்காருதல். 15வது, அவர்களுடைய சிந்தனைகளை குறைக்கும் அளவுக்கு பேசாமல். எவ்வளவு தூரம் இஸ்லாம் ஒவ்வொன்றுக்கும் ஒரு சம்பவம் சொல்லலாம், ஆதாரம் சொல்லலாம், அதுக்கு நேரம் இல்லை. இது ஒழுக்கங்கள், அதபுகள். 16வது, அவர்கள் பேசும் பொழுது பேச்சை துண்டிக்க கூடாது, பேச விட்டுரும். 17வது, அவங்களோட வயதை மதிக்கும். 18வது, அவர்களுக்கு முன்னால அவர்களுடைய குறைகளை சுட்டி காட்டக்கூடாது. 19வது, அவர்கள் செல்லக்கூடிய நசிஹத்துகள், வழிகாட்டல்கள், உபதேசங்களை கபூல் செய்யும். 20வது, நீங்களும் உங்களுடைய பெற்றோரும் இருக்கிறீங்க, அந்த இடத்துல அவங்கள தலைவராக்கிறோம். நீங்க பெரிய படிச்சவர் தான், ஆனா நீங்க அந்த இடத்துல தலைமத்துவத்தை வைக்க கூடாது, ஏன்னா அவங்களுக்கு அது அவமானமாக மாறிவிடும். 21வது, அவர்களுடைய சத்தத்துக்கு மேல் எங்களுடைய சத்தத்தை உயர்த்தக்கூடாது. 22